Hello friends, welcome back to my channel. கூடையோட வெளி பக்கத்துல பாக்கெட் வச்சு நம்மளோட சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. இந்த பேக்ல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா கூடையோட உள் பக்கத்துல பாக்கெட் வரும். இதுக்கு ஜிப்பும் அட்டாச் பண்ணியிருக்கேன். கூடையோட உள் பக்கத்துல பாக்கெட் வைக்கணும். சோ நான் பாக்கெட்டுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா பிளாஸ்டிக் கேன்வாஸ் இருக்கும் இல்லையா, அதை தான் பாக்கெட் மாதிரி வச்சு தைச்சிருக்கேன். இந்த பிளாஸ்டிக் கேன்வாஸ்னா என்னன்னு நான் இந்த பாக்கெட் அட்டாச் பண்ணும்போது நான் சொல்றேன். பாக்கெட் ஹோல் வச்சு இந்த பேக் பின்னி முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பேக் எப்படி பின்றதுன்னு கிளியர் வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபுல் வீடியோ லிங்க் இருக்கு, பாருங்க. லைனிங் வச்சுட்டு ஜிப் அட்டாச் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜிப் அட்டாச் பண்ணலாம். இப்போ ஜிப் எப்படி அட்டாச் பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க பாக்கெட் எந்த அளவில் பின்னாலும் சரி, இந்த பேக்கோட உள் பக்கத்துல லெஃப்ட்லயும் ரைட்லயும் 1.5 இன்ச் பேக்குக்குள்ள போற மாதிரி இருக்கணும். இப்போ நான் அளந்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த பாக்கெட்டை விட லெஃப்ட்லயும் ரைட்லயும் 1.5 இன்ச் அதிகமா இருக்கிற மாதிரி இந்த ஜிப்பை கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஜிப்பை பேக்ல வச்சு தைக்கிறதுக்கு மோட்டா ஊசியில நைலான் த்ரெட்டை கோர்த்து வச்சிருக்கேன். இந்த நைலான் த்ரெட் அப்படின்றது பார்க்க தங்கூசி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா முடி மாதிரி ரொம்ப தின்னா இருக்கும். இதை வந்துட்டு ஆரி ஒர்க் பண்ற த்ரெட்டுன்னு நீங்க கேட்டாலும் கடையில கொடுப்பாங்க. கடையில உங்களுக்கு கிடைக்காட்டி பரவாயில்ல, மீஷோலையும் இது கிடைக்குது. நீங்க ஸ்ட்ரைட்டா மீஷோலையும் ஆர்டர் போட்டுக்கலாம். இது ரொம்ப தின்னா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இது 4-5 லேயரா இந்த மோட்டா ஊசியில கோர்த்து வச்சுக்கோங்க. அப் அண்ட் டவுன் இல்லாம கரெக்டா மேட்ச் பண்ணி தைக்கிறதுக்காக அடையாளத்துக்கு இந்த மாதிரி மார்க் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒயிட்னர்ல இந்த மார்க் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. ஜிப்போட 2 பக்கத்துலயும் இந்த மாதிரி மார்க் வைக்கணும். மார்க் வச்சுட்டு நம்ம ஜிப்பை அட்டாச் பண்ணும்போது அப் அண்ட் டவுனாக போகாது, லூஸும் ஆகாது. சப்போஸ் மார்க் வைக்காமல் ஒரு பக்கம் ஜிப்பை இழுத்து வச்சு தைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக லூஸ் வரும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி மார்க் வச்சுக்கோங்க. இப்போ ஜிப்பில் மார்க் வச்சாச்சு. ரைட் சைடு பேக்கோட உள் பக்கத்தில் 1.5 இன்ச் போகிற மாதிரி ஜிப்பை வச்சுருங்க. இப்போ நான் தைக்கிறேன் இல்லையா, இதே மாதிரி தைச்சிக்கோங்க. இந்த மோட்டா ஊசியில் நூலை கோர்த்துட்டு கார்னரில் நல்லா முடி போட்டுக்கோங்க. அப்போ தான் வெளியே வராது இந்த த்ரெட்டு. இங்கே நான் முடி போட்டிருக்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். துணி தைக்கிற ஊசியில் இந்த ஜிப்பை அட்டாச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, கையில் குத்திரும், தைக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மோட்டா ஊசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜிப்பை அட்டாச் பண்ணி சின்ன சின்ன பர்ஸு, ஹேண்ட் பேக்கு, லஞ்ச் பேக்லாம் எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, பாருங்கள். ஜிப் அட்டாச் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் இப்போ நான் 4-5 தையல் போடுறேன் பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் ஜிப்பு லூஸும் வராது, ஓப்பன் பண்ணி மூடுறதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 4-5 தையலுக்கு மேலேயே போட்டாச்சு. இப்போ நாட் போட்டுக்கிறேன். கரெக்டாக அந்த ஜிப்பு பாருங்கள், இந்த சென்டர் அந்த நாட்டில் வந்துட்டு படுற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ அடுத்து ஜிப்பை கீழ்ப்பக்கத்தில் அந்த ஓப்பனில் தைக்கிறேன். இப்போ நான் எப்படி தைக்கிறேன் பாருங்கள், அதே மாதிரியே தைச்சிக்கோங்க. நாட்டில் ஜிப்பு வந்துட்டு படாத மாதிரி தைக்கணும். நாட்டுக்கும் ஜிப்புக்கும் கொஞ்சம் கேப் இருக்கணும். அப்போ தான் ஜிப்பு ஓப்பன் பண்ணும்போது மூடும் போதோ அந்த நாட்டில் ஜிப்பு படாது. சப்போஸ் அந்த ஜிப்பை நாட்டு கிட்ட வர மாதிரி வச்சு தைச்சிட்டிங்கன்னா ஓப்பன் பண்ணும் போதும் மூடும் போதும் அந்த ஜிப்பு வந்துட்டு நாட்டில் இடிக்கும், கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. நீங்கள் ஜிப்பு கடையில் வாங்கும்போது பேக்குக்கு வைக்கிற ஜிப்புன்னு கேட்டு வாங்குங்க. அந்த ஜிப்பு பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சுக்கு மேலே இருக்கும். 1 இன்ச்சுக்கு மேலே ஒரு 1.5 இன்ச்சுக்கு உள்ளே இருக்கும். அந்த ஜிப்பும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். சாதாரணமாக துணிக்கு வைக்கிற ஜிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த ஜிப்பை வச்சு தைக்கவும் முடியாது நம்மளால். ஸோ பெரிய ஜிப்பாக கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இந்த ஜிப்பு வந்துட்டு இந்த பேக்கோட பாதி வரைக்கும் தைச்சி காமிக்கிறேன். வீடியோ ஸ்லோவாக பாருங்கள், அதே மாதிரியே தைச்சிக்கோங்க. இப்போ நான் ஒரு லேயர் தான் தைச்சி காமிக்கிறேன். இந்த ஜிப்பு ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு இதே மாதிரி இன்னொரு லேயர் தைச்சிக்கோங்க.
இந்த த்ரெட்டு முடி மாதிரி இருக்கும் சொன்னேன் இல்லையா, முடி எப்படி சிக்காகுமோ அதே மாதிரி இந்த த்ரெட்டும் சிக்காகும். ரொம்ப பெருசாக எடுத்தோன்னா கண்டிப்பாக சிக்கு விழும், தைக்கவே முடியாது. அதனால் ஓரளவுக்கு மீடியமாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் பாதி பேகை தைக்கிற அளவுக்கு மட்டும்தான் இந்த த்ரெட்டை வந்துட்டு நூலில் கோர்த்துருக்கேன். மீதி பாதி பேகை தைக்கிறதுக்கு மறுபடியும் த்ரெட்டை வந்துட்டு ஜாயிண்ட் போட்டு தான் தைக்கணும். இதையும் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். இந்த த்ரெட்டில் இருக்கிற ஊசியை கட் பண்ணி எடுத்துட்டு இதே த்ரெட்டில் வேறு ஒரு நூலை வந்துட்டு நல்லா முடி போட்டுட்டு தைச்சிக்கோங்க. இப்போ ஒன் சைடு ஃபுல்லாகவே தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைடு மேல் பக்கத்தில் தைக்கணும். இந்த எண்டில் பாருங்கள், இந்த இடத்துலையும் ஒரு 4-5 தையல் போட்டுக்கிறேன். ஸ்டார்டிங்லேயும் எண்டுலேயும் நல்லா ஸ்ட்ராங்காக தையல் போடணும். நடுவில் ஒரு 2 லேயராக தைச்சிக்கோங்க. இப்போ நான் தைச்சேன் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு லேயர் தைக்கணும். இந்த நைலான் த்ரெட்டில் இந்த ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனால சாதாரண நூலில் தான் வந்து தைச்சி பார்த்தேன். ஆனால் அந்த த்ரெட்டு அப்படியே வெளியே தெரியுது. பேகு கலர்லேயே நம்ம த்ரெட்டை எடுத்தாலும் கண்டிப்பாக வெளியே தெரியும். ஸோ இதுதான் நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது ஃபினிஷிங். கஷ்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி நைலான் த்ரெட்டில் தைச்சிக்கோங்க. இப்போ நான் தைச்சி காமிச்சேன் இல்லையா, இதே மாதிரி மேல் பக்கத்தில் ஜிப்பை தைக்கணும். மேல் பக்கத்தில் ஜிப்பை தைக்கும் போது என்ன பண்ணணும்னாக்கா, கரெக்டாக இந்த மார்க்கை மேட்ச் பண்ணி தைங்க. இப்போது 2வது நாட்டுக்கு பக்கத்தில் அந்த மார்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி மேலேயும் 2வது நாட்டுக்கு பக்கத்தில் மார்க் வரணும். 5வது நாட்டுக்கு பக்கத்தில் கீழ் பக்கத்தில் மார்க் இருக்குது அப்படின்னா மேலேயும் 5வது நாட்டுக்கு பக்கத்தில் அந்த மார்க் இருக்கிற மாதிரி வச்சு தைக்கணும். இந்த மாதிரி தைச்சோன்னா லூஸ் வராது, ஓப்பன் பண்ணுறதுக்கும் மூடுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஜிப் அட்டாச் பண்ணும்போது நல்லா இழுத்து வச்சு தைக்கணும், அப்போ தான் அலை அலையாகவும் வராது நமக்கு. இப்போது கரெக்டாக இந்த ஜிப்பை வந்துட்டு தைச்சி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, மேக்னெட்டிக் லாக் வைக்க போகிறோம். ஒரு பட்டன் திக்காக இருக்கும், இன்னொரு பட்டன் தின்னாக இருக்கும். இதுக்கு வாஷரும் கொடுத்துருப்பாங்க. திக்காக இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கீழே இருக்கிற மூடி மேலே இப்படி வச்சுக்கோங்க. தின்னாக இருக்கிற அந்த பட்டனை மூடியோட மேல் பக்கத்தில் வச்சுக்கோங்க. பட்டனை இப்படி வச்சுட்டு இப்போது உள் பக்கத்தில் வாஷர் போட்டுக்கோங்க. வாஷர் போட்டுட்டு இந்த பின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதை இப்படி வளைச்சி விடணும். உள் பக்கம் பார்த்த மாதிரி வளைச்சிக்கோங்க. வளைச்சி விட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கிற பட்டனை கீழ் பக்கம் மூடியில் வச்சுருக்கேன். அடுத்து தின்னாக இன்னொரு பட்டன் இருக்கும், அதை வந்துட்டு மேல் பக்கம் மூடியில் வைக்கணும். கரெக்டாக எத்தனாவது வரிசையில் அந்த பட்டன் வைக்கிறீங்களோ அத்தனாவது வரிசையிலேயே மேல் பக்கம் மூடியிலையும் வைக்கணும். இப்போ கீழே வந்துட்டு 4வது வரிசையில் வச்சுருக்கேன். ஸோ மேலே இருக்கிற மூடியிலையும் கரெக்டாக 4வது வரிசையில் வைக்கணும். ஒரு வரிசை தள்ளி வச்சிங்கனாலும் அப் அண்ட் டவுன் வரும். இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த பட்டன்லேயும் வாஷர் போட்டு அந்த பின்னை வளைச்சி விட்டுடலாம். இந்த மூடியில் 2 லாக் மட்டும் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு 3 லாக் வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஒன் சைடு லாக் வச்சாச்சு. இதே மாதிரி பேக்கோட இன்னொரு பக்கத்தில் லாக் வச்சுக்கோங்க. இப்போ ஜிப் அட்டாச் பண்ணியாச்சு, மேக்னெட்டிக் லாக்கும் வச்சாச்சு. இந்த பேக்கை இன்னும் அழகுபடுத்துறதுக்காக இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் வச்சுருக்கேன். இந்த ஹார்ட் ஷேப் எப்படி பின்னுறதுன்னு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். பேக் எப்படி பின்னுறது, இந்த ஹார்ட் ஷேப் எப்படி பின்னுறதுன்னு 2 தனித்தனி வீடியோவாக பின் பண்ணி வச்சுருக்கேன். லைனிங் வச்சுட்டு ஹார்ட் ஷேப் நம்மளால் பின்ன முடியாது. ஸோ லைனிங் வைக்கிறதுக்கு முன்னாடி ஹார்ட் ஷேப் பின்னிக்கோங்க. இதுக்கு 3 ஒயர் உருட்டு கைப்படி போட்டிருக்கேன். 5 அடியில் 3 ஒயர் எடுத்து உருட்டு கைப்படி பின்னிக்கோங்க. இப்போ அடுத்து இந்த பேக்குக்கு லைனிங் எப்படி வச்சு தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்படியே உள்ளுக்குள்ளே கையை விட்டு நம்மளால் லைனிங் தைக்க வாய்ப்பில்லை. அதனால் கூடையை இந்த மாதிரி ரிவர்ஸில் திருப்பிக்கோங்க. கூடையோட உள் பக்கத்தில் பாக்கெட் வைக்கிறதுக்காக இப்போ நான் பிளாஸ்டிக் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். இது என்ன கேன்வாஸ் அப்படின்னாக்கா, இதில் வந்துட்டு ஹேண்ட்பேக்கு, பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. கலர் கலராக உள்ளன் த்ரெட்டை வச்சு இந்த குட்டி குட்டி ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த டிசைன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இது வந்துட்டு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வாங்கினது. அப்போ ஃபுல்லாக உள்ளன் ஒர்க்கு தான் போட்டிருந்தேன். சரி இந்த மாதிரி கேன்வாஸ் பேக் ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக பிளாஸ்டிக் ஒயர் கூடைக்குள்ளே இறங்கினதுனால இதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். பிளாஸ்டிக் கேன்வாஸ் ஹேண்ட்பேக்கு பர்ஸ்ன்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ஃபாரின் வீடியோஸ், அதுக்கப்புறம் ஹிந்தியில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. முடிஞ்சால் நானும் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த கேன்வேஸை பேக்கில் வச்சு தைக்கிறதுக்கு மோட்டா ஊசியில் நைலான் த்ரெட்டை கோர்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் அகலமாக பேக்கை பின்னுறீங்க, ஜிப்பு வந்துட்டு அகலமாக வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா இப்படி குறுக்கில் வர மாதிரி இந்த கேன்வேஸை மடித்து வச்சு பேக்கில் அட்டாச் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளேயும் உங்களால் தாராளமாக ஒரு மொபைல் ஃபோனை வச்சுக்க முடியும்.
இந்த கேன்வேஸும் பாக்கெட் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு 1.5 இன்ச்சு அதிகமாக இருக்கிற மாதிரி வைக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி கேன்வேஸ் கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் துணியிலையும் இப்போ நான் தைக்கிறேன் இல்லையா, இதே மாதிரியே தைச்சிக்கோங்க. கரெக்டாக பாக்கெட் ஹோலுக்கு வெளி பக்கத்தில் 1.5 இன்ச்சு வரா மாதிரி இருக்குது. லெஃப்ட்லேயும் 1.5 இன்ச்சு வரும், ரைட்லேயும் 1.5 இன்ச்சு வரும். கரெக்டாக இந்த பேக்கோட சென்டர் பார்த்து இந்த கேன்வேஸ் வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ நான் தைக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. இந்த பாக்கெட் தைக்கிறதையும் பாதி வரைக்கும் தான் காமிச்சிருப்பேன், மீதி பாதி நீங்களே தைச்சிக்கோங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிள் தான் இது. துணியிலையும் தாராளமாக நீங்கள் இதே மாதிரி பாக்கெட் தைக்கலாம். துணியிலையும் சேம் இதே மாதிரியே தைச்சிக்கோங்க. முதல் நம்மளோட சேனலில் இந்த மாதிரி கூடையோட உள் பக்கத்தில் பாக்கெட் வச்சு இந்த ப்ளூ கலர் பேக் தான் பின்னி இருந்தோம். இந்த ப்ளூ கலர் பேக்கில் உள்ளுக்குள்ளே பாக்கெட்டுக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, ஒயர்லேயே நான் பாக்கெட் பின்னியிருப்பேன். அந்த ஒயரில் பாக்கெட் பின்னதுனால என்ன ஆச்சுன்னா, கூடையோட உள் பக்கத்தில் அந்த ஸ்பேஸை வந்துட்டு அந்த பாக்கெட் கொஞ்சம் அடைச்சிருச்சு. அதனால தான் இந்த பிளாஸ்டிக் கேன்வேஸில் இந்த பாக்கெட் வந்துட்டு நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். கூடையோட உள் பக்கத்துலேயே பாக்கெட் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம். இந்த பேக் எப்படி பின்னுறது, இதுக்கு பாக்கெட் எப்படி வச்சு அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த பேக்குக்கு ரகசிய பாக்கெட் வச்ச கூடான்னு பேர் வச்சுருப்பேன். இந்த பாக்கெட் ஹோலில் இடையில வந்துட்டு கொஞ்சம் கேப் தெரியும். ஆனால் இந்த ப்ளூ கலர் பேக்கில் சுத்தமாக நமக்கு கேப்பே தெரியாது, பாக்கெட் இருக்கிறதும் நமக்கு தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி ஃபுல்லாகவே தைச்சிக்கோங்க. இப்போது கொஞ்சம் தைச்சி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி தான் தைக்கணும், ஒரே ஸ்ட்ரைட்டில் தைக்கணும். பாக்கெட்டுக்கு கீழ் பக்கத்தில் எத்தனாவது நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு நேராக அதே நாட்டில் முடியணும். இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் தைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கீழ் பக்கத்தில் பாக்கெட் வந்துட்டு தைச்சி முடிச்சாச்சு. இப்போது இதே மாதிரியே மேல் பக்கத்தில் தைக்க போகிறோம். இந்த கேன்வேஸை அப்படியே இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்து பாக்கெட்டுக்கு மேல் பக்கத்தில் வச்சு தைக்கணும். தைக்கும்போது இந்த கேன்வேஸ் வந்துட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட அப் அண்ட் டவுன் இல்லாமல் இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுட்டு தைக்கணும். சப்போஸ் அப் அண்ட் டவுனாக வச்சு தைச்சிட்டிங்கன்னா, அதாவது ஒரு நாட்டு நீங்கள் தள்ளி தைச்சிட்டாலும் அந்த பாக்கெட் வந்துட்டு க்ராஸாக போயிடும். ஸோ க்ராஸாக இல்லாமல் கரெக்டாக நேராக வச்சு தைங்க. கொஞ்சம் கூட க்ராஸ் இல்லாமல் வச்சுருக்கேன். வச்சுட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா ஒரு 2-3 முடி போட்டுக்கோங்க. இந்த த்ரெட்டோட கார்னர் இருக்கு இல்லையா, அந்த கார்னர் எடுத்து இப்போ நான் முடி போட்டு காமிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி முடி போட்டுக்கோங்க. பாக்கெட்டோட ஒன் சைடு இப்போ நான் தைச்சி காமிச்சேன் இல்லையா, அதுலேயும் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நான் முடி போட்டிருப்பேன். ஆனால் அந்த முடி போடுற அந்த பர்டிகுலர் சீன் மட்டும் டெலீட் ஆகிடுச்சு. இப்போ முடி போட்டாச்சு. இனி எப்பவும் போல் இப்போ நான் தைக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி தைச்சிக்கோங்க. இந்த பக்கத்துலேயும் ஒரு பாதி தூரம் வரைக்கும் தைச்சி காமிக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக நீங்களே தைச்சிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே வரிசையில் எண்டு வரைக்கும் தைக்கணும். கொஞ்சம் கூட மேலே தூக்கியோ இல்லை கீழே இறக்கியோ தைக்கக்கூடாது. விதவிதமாக பாக்கெட் வச்சு ஜிப்பு வச்சு ஒயர் குடைகள், பர்ஸு, ஹேண்ட்பேக்லாம் எப்படி பின்னுறதுன்னு ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. ஹேண்ட்பேக், பர்ஸுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லஞ்ச் குடைகளுக்காகவும் தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன், பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எண்டு வரைக்கும் கரெக்டாக ஸ்ட்ரெயிட் பார்த்து தைச்சிருங்க. ஃபுல்லாக தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். பாக்கெட்டுக்கு மேலேயும் கீழேயும் இப்போ நம்ம தைச்சி முடிச்சாச்சு. கொஞ்சம் கூட அப் அண்ட் டவுன் இல்லாமல் இருக்குது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சைடில் வந்துட்டு இந்த பாக்கெட்டை க்ளோஸ் பண்ணி தைக்க போகிறோம். நீங்கள் துணியில் இந்த மாதிரி பாக்கெட் தைக்க போகிறீங்க அப்படின்னாலும் சேம் இதே மாதிரியே தைச்சிக்கோங்க. இப்போ நான் கேன்வாஸ் எந்த சைஸில் எடுத்துருக்கனோ அதே சைஸ்லேயே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாக்கெட்டுக்கு கீழ் பக்கத்தில் வச்சு தைக்கணும். அதுக்கப்புறம் மேல் பக்கத்தில் வச்சு தைச்சிட்டு சைடில் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தடில் இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. இப்போ கீழே ஃபஸ்ட்டு வந்துட்டு நாட் போட்டாச்சு. இப்படி திருப்பி இந்த எண்டு வரைக்கும் பாக்கெட்டை க்ளோஸ் பண்ணி தைச்சிடலாம். இந்த பக்கம் மட்டும் தைச்சி காமிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் க்ளோஸ் பண்ணி தைச்சிக்கோங்க.
இந்த பாக்கெட்டை சைடை க்ளோஸ் பண்ணுறதுக்கு சாதா த்ரெட் இருக்கும் இல்லையா, துணி தைக்கிற த்ரெட்டு, அதை தான் எடுத்திருக்கேன். இது கூடையோட உள் பக்கத்தில் போகுது அப்படின்றதுனால சாதா த்ரெட்டே எடுத்துட்டேன். நீங்கள் அந்த த்ரெட்டு வந்துட்டு வெளியே தெரிய போகுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த நைலான் த்ரெட்டில் தைச்சிக்கோங்க. இப்போ நான் தைச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரியே ஃபுல்லாக தைச்சிருங்க. ஃபுல்லாக தைச்சிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 2 பக்கத்துலேயும் பாக்கெட்டை க்ளோஸ் பண்ணி தைச்சி முடிச்சிட்டேன். இந்த பேக்கோடு நீங்கள் அட்டாச் பண்ணி இந்த பாக்கெட்டை தைக்கிறதா இருந்தாலும் தாராளமாக தைச்சிக்கலாம், இல்லை அப்படியே விடுறதா இருந்தாலும் விட்டுடலாம். நான் இந்த பாக்கெட்டை அப்படியே விட்டுட்டேன். இப்போது பாக்கெட் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இந்த பேக்கை நேராக திருப்பிக்கலாம். இப்போது கூடையோட உள் பக்கத்தில் பாக்கெட்டு வச்சு சிப்பு வச்சு கடையில் வாங்குகிற ஒரு துணிலேயோ லெதர்லேயோ இருக்கிற ஹேண்ட்பேக் மாதிரியே ஒரு பேக்கை பின்னி முடிச்சாச்சு. இதை வந்துட்டு லஞ்ச் பேக்காக குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்கன்னா ஹேண்ட்பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட கொஞ்சம் அகலமாக போட்டிங்கன்னா லேப்டாப் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். லேப்டாப் பேக் போட்டு காமிக்க சொல்லி ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால தான் இந்த பேக்கை வந்துட்டு நான் ரெடி பண்ணேன். இந்த பேக்குக்கு டாப்பை க்ளோஸ் பண்ணி தான் அந்த மூடி பின்னணும்னு நினச்சேன். ஆனால் டாப்பை க்ளோஸ் பண்ணி மூடி பின்னிட்டோன்னா ரிவர்ஸில் திருப்பி பாக்கெட் பின்ன முடியாது அப்படின்ற காரணத்தினால சிம்பிளாக 2 மூடி மாதிரி பின்னியிருக்கேன். டாப்பை க்ளோஸ் பண்ணி இதே மாதிரி ஜிப் அட்டாச் பண்ணி நியூ மாடலில் இன்னொரு கூடை எப்படி பின்னுறதுன்னு கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுறேன். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்மளோட சேனலில் வர நியூ ஐடியாஸுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன், பாருங்கள். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.